பகிர்ந்து கொள்ளும் செய்தியினுடைய தலைப்பு ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் ஹைடிங். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 17 இருந்து. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா திங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றான். சாமுவேலுடைய காலத்துல நியாயாதிபதிகள் இருந்தாங்க. நியாயாதிபதிகளும் அவர்கள் சரியில்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆசாரியனும் சரியில்லை. ஆசாரியனுடைய பிள்ளைகளும் அவர்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும், அவர்களும் சரியில்லை. எனவே மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மற்ற தேசங்களை போல நாமளும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, மக்களாவது சரியா இருந்தாங்களா அப்படின்னா மக்களும் சரியில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய கண்களில் எது சரி அப்படின்னு கண்டார்களோ அதை செய்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறார், நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். மனம் திரும்பி எனக்கு நீங்க என்ன நீங்க ஆராதிங்க, முழு மனசோட என்ன பின்பற்றுங்க. உங்களுக்கு யாருகிட்ட இருந்தும் எதிர்ப்பு வராது, யாரும் உங்களை ஒடுக்க முடியாது. அதாவது மீதியானியர்களோ அம்மோனியர்களோ மற்ற யாரும் அமோரியர்களோ யாரும் என்ன செய்ய முடியாது, உங்களை ஒடுக்க முடியாது. நீங்க என்ன பின்பற்றுங்க, விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா இவங்க அதை செய்யாம என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை இன்னும் ஒரு ராஜா இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அல்லது ஆர்கனைஸ்டு ஆர்மி இருந்தா, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சேனை, ஒரு படை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்றாங்க. சாமுவேல் தான் அப்ப தலைவராக இருக்காரு. அவரை இவங்க எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் யோசித்து ரொம்ப மன கஷ்டப்படுறாரு. ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவங்க ஒன்ன புறக்கணிக்கல, ஆக்சுவலா என்ன புறக்கணிச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் செய்யணும், அப்படிலாம் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, டாக்டர் மாத்துறீங்க. அவர் என்ன செய்றாரு, இப்படியே தான் சொல்றாரு, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த டாக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க, டாக்டர் மாத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க. சோ டாக்டருடைய அசிஸ்டன்ட் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் தான் அவங்களுக்கு மாத்திரை எல்லாம் இதெல்லாம் சாப்பிடுங்க, அதெல்லாம் டாக்டர் சொல்றாரு இல்லைங்களா, அப்படி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க என்ன புறக்கணிச்சிட்டாங்க. ஆக்சுவலா டாக்டர் சொல்லுவாரு, அவர் ஒன்ன புறக்கணிக்கல, என்ன புறக்கணிச்சிட்டாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, சரியா சொல்றவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க இஷ்டம் போல செய்ய விருப்பப்படுறாங்க. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, டாக்டர் சொல்றது கேட்கணும், அவ்வளவுதான். அதே போலதான் இவங்களுடைய காலத்துல இருந்தது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சீஃப் டாக்டர் இருக்காருல்ல, அவரை புறக்கணிச்சாங்க. சோ நம்ம இஷ்டத்தின்படி செஞ்சோம் அப்படின்னம்னா எல்லாம் சரியா வரும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நடக்கல அப்படிங்கறது தான் நம்ம வரலாறுல பாக்குறோம். எனவே அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. சாமுவேல் ஆண்டவர்கிட்ட போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சரி அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடு. ஏன் அப்படின்னா, ராஜாவை கொடுக்க வேணாம்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ராஜா இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்க உபாகமத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எதை காண்பிக்கிறதுனா, ராஜா இருந்தா ஓகே, ஆனா ராஜா இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது என்பதை நம்ம பாக்குறோம். சோ இப்ப சாமுவேல் சொல்றாரு, சரி உங்களுக்கு ராஜா தானே வேணும், எல்லாரும் என்ன செய்யுங்க, மிஸ்பா அப்படிங்கிற இடத்துல நீங்க எல்லாம் கூடுங்க, கூடி நாம என்ன செய்வோம், ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணி
20வது வசனம், பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. எல்லாம் சீட்டு போட்டு பார்க்கறாங்க. எல்லாருக்கும் பொதுவா நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு பார்க்கறாங்க. பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும், இப்படியே கோத்திரம் அப்புறம் குடும்பமா இப்படியே என்ன செய்றாங்க, சீட்டு போட்டு அப்படியே ஒவ்வொரு ஆளை கழிச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. தேடுறாங்க, எங்க சவுலு அப்படின்ட்டு தேடுறாங்க, ஆனா கிடைக்கல. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை வரவழைத்து, 22வது வசனம், அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில், அவன் கிடைக்கல. எல்லோரும் அங்கதான் இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்தாரும் அங்கதான் இருக்கிறாங்க. சீட்டு விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேடி பார்க்கறாங்க, அவர் இல்ல. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற பேக்கெல்லாம் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டு இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் அங்கே ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவிலே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். எப்படி இவங்க வந்து ஒரு ராஜா இருக்கணும்னு அவங்க யோசித்தாங்களோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆனா போயிட்டு என்ன செஞ்சான், ஒளிந்து கொண்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் ஹைடிங். உங்களுடைய மறைவிடத்திலிருந்து வெளியில வாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லும் செய்தி. சைக்காலஜில ஆங்ஷியஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆங்ஷியஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அல்லது பயப்படுறோம், நம்மளை நம்ம ஒழிச்சுக்கிறோம், நம்ம களத்துல இறங்காம செயல்ல இறங்காம நம்ம இருக்கிறோம் பாருங்க, அதுதான் ஆங்ஷியஸ் அவாய்டன்ஸ். சோ நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகள்ல நம்மளை பத்தி குறைவா நினைக்கிறதுனாலயோ, அல்லது நம்முடைய வருங்காலத்துல வரப்போற அந்த சவால்களை நம்ம நினைச்சு பார்த்து அதை பூதாகரமா யோசித்து, ஐயோ இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறதுனாலயோ, அல்லது மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயோ, பல வேளைகள்ல வாழ்க்கையில நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற பயத்தை காட்டிலும், தோல்வி அடைஞ்சிட்டோம்னா மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம் தான் நமக்குள்ள அதிகமா இருக்கும். இதெல்லாம் யோசித்து, அல்லது நமக்கு வந்து வேண்டிய திறமை இல்லை, இது நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த குறைவான நம்பிக்கையினாலேயோ தன்னம்பிக்கையினாலேயோ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒரு மறைவான இடத்துல வச்சிடறோம், வெளில வரதே இல்லை. அருமையானவர்களே, நம்ம வெளியில ஒரு தங்கம் வந்து வெளியில வரலன்னு வச்சுங்களேன், மண்ணில் இருந்து வெளில வரல அப்படின்னா அது தங்கமா இருக்கவே முடியாது. ஒரு வைரத்தை வந்து சாதாரண அந்த கரிக்கொட்டை போல இருக்கிற அந்த வைரத்தை வந்து தீட்டி ஒரு வைரமாக உருவாக்கப்படவில்லை என்றால் அது வைரமாக ஜொலிக்கவே முடியாது. நீங்களும் நானும் வருங்காலத்துல இருக்கிற சவால்களை யோசித்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசித்து பயந்து இருக்க தேவையில்ல, நம்ம வெளியில வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 5 முக்கியமான காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இப்படி நம்மளை மறைவிடத்தில் வைத்துக் கொள்வது அல்லது ஆங்ஷியஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம ஒரு காரியத்தை பயந்து நம்மளை வந்து ஒளித்து வைத்துக் கொள்வது, களத்துல இறங்காம செயல்ல இறங்காம இருக்கிற காரியம் வந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத குறித்து நான் ஒரு 5 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். நம்பர் 1, டிலேயிங் ஆக்ஷன் டியூ டு ஃபியர் ஆஃப் தி அன்னோன். நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை குறித்து பயந்து நாம ஒரு காரியத்தை செய்வதற்கு காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பது. தெரியாத ஒரு காரியத்தை குறித்து பயந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பது. நாளைக்கு செய்யற, அடுத்த மாசம் செய்யற, அடுத்த வருஷம் நிச்சயமா செஞ்சிருவோம். ஒருத்தன் சொன்னா நான் பெர்ஃபெக்டா டைமுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 1:07 இருக்குன்னு வச்சுங்களேன், இல்ல 1:07க்குலாம் 1:15க்கு இல்லது 1:20க்கு ஸ்டார்ட் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவா. 1:20 கொஞ்சம் லேட் ஆச்சு, 1:21 ஆச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, 1:30 ஆகட்டும், கரெக்டா அந்த டைமுக்கு அந்த ரவுண்டு நம்பருக்கு தான். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் தான் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சிலருடைய ரீசன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையான காரியமா இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னே தெரியல, செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனா செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுங்களேன்,
அதுக்கு ஆயிரம் காரணங்களை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான காரியம் நாம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா நாம செய்ய வேண்டியதுதான். ஆனா நிறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒன்றை குறித்து பயந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காரியங்களை செய்யவே இல்லை. நான் வந்து இந்தியா டுடே மேகசின், த வீக் மேகசின் இதெல்லாம் நிறைய வாசிப்பேன். முன்னாடி வாசிக்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதாவது யங் பாஸ்டா, இப்போ யங் பாஸ்டா தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு 20s, 30s, ஏர்லி 30sலாம் இருந்தபோது நான் வாசித்த போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நிறைய போடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சில செலிபிரிட்டிஸ்லாம் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு தடவை இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் சொல்கிறதெல்லாம் நான் வாசிக்கும் போது, இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க அப்புறம் ஆக்ட்ரஸஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நாங்கள் போடுறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத நான் படித்தோன்னே, சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா, ஒரு 10,000 நான் போட்டேன். 10,000 போட்டு அவங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொன்னாங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நான் வந்து காத்திருக்க முடியல. ஏன்னா நம்ம அந்த 10,000 அப்போ வந்து எனக்கு ஒரு பெருசா இருந்துச்சு. ஒன்று வராட்டினா என்ன பண்றது, ஒன்று வராட்டினா என்ன ஆகும் தெரியல. என்ன செஞ்சிட்டேன், ஒரு 3 years கழிச்சு அதை எடுத்துட்டேன். வரவே இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனா எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா அந்த உள்ளதும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னோட போட்டவங்க பாத்தீங்கன்னா நிறைய அறுவடை செஞ்சாங்க. அப்பதான் நான் யோசித்தேன், நம்ம பயந்துட்டோம், நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு 3 years, இன்னும் ஒரு 5 years கூட வெயிட் பண்ணிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இப்போ நான் கத்துக்கிட்டு வரேன். ஆனா இதுவும் வந்து டூ லேட்லாம் நான் சொல்ல முடியாது. பரவாயில்ல, நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு, என்னுடைய ஓல்ட் ஏஜ் டைமுக்கு, என்னுடைய ஒய்ஃபுக்கு என்ன செய்யறேன் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பல வேளையில் நமக்கு வேண்டிய அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்ம பயந்துட்டு இருப்போம். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்கான ஒரு தைரியம் கூட நமக்கு இருக்காது. நம்ம என்ன செய்யறோம், பாதியில விட்டுறோம், இல்லாட்டி அதை செய்யாம போயிடுறோம். கடைசியில அதுல நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு செடியை நடுறோம்னு வச்சுங்களேன், ஒரு மாமரத்தை நடுறோம், சின்னதுதான், இது எப்படி வருமோ தெரியலையே, நாளைக்கு வந்து இடிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்றது, யாராவது உடச்சி போட்டாங்கன்னா அதை வெட்டி போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறதோட சும்மா நம்ம நடுவோம், அது வளர்றது வரட்டும், கனி கொடுக்குற வரைக்கும் கனி கொடுக்கட்டும் அப்படின்னு கூட நம்மளால யோசிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அறியாத ஒன்றை குறித்து நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம். இப்ப சவுலுக்கு பயம், நாம ராஜாவாகி எப்படி இருக்க போறோம், நாம எப்படி இந்த தேசத்தை நம்ம நடத்த போறோம், வருகிற சவால்கள்லாம் நம்ம எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற அந்த பயம் என்ன செஞ்சு அப்படின்னா, அவனை போயிட்டு அங்க இருக்கிற தளவாடங்கள், அங்க இருக்கிற பேக்கேஜ், அங்க இருக்கிற இந்த மூட்டைகளுக்கு பின்பாக அவனை ஒளித்து வைத்துக் கொள்ள அவனை தூண்டினது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும் போது பயந்துகிட்டு என்ன காரியத்தை நீங்க செய்யாம விட்டீங்க, யோசித்து பாருங்க. தெரியல, ஆனா அதை தெரிஞ்சுக்க கூட பயந்துகிட்டே என்னது இருந்திருக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் இருந்திருக்கலாம். அதை பத்தி நீங்க யோசித்து பாருங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் பயந்துகிட்டே இருந்தேன், நான் டெஸ்ட்டுக்கு போவே இல்லை, கடைசியில சரி போகலான்னு போய் டெஸ்ட் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் முன்னாடியே போயிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நான் மன உளைச்சல்ல இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அப்படி பிரச்சனைனா நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இல்லைன்னா நாம வாழ்ந்து ஐயோ நீங்க முன்னாடியே வந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இறங்கிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பயம் மக்களுக்கு அதுவும் தேவைதான். தெரியாததை குறித்து பயந்து கொண்டே இருப்பது அருமையானவர்களே. ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்துக்காக அழைத்திருப்பாரு என்றால், ஆண்டவர் வந்து உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு என்றால், ஆண்டவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் எபிலிட்டியும் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் அப்படின்னா அதற்கான திறனையும் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்போதுமே இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இஃப் காட் கிவ்ஸ் யூ a responsibility, he gives you ability. எந்த திறனையும் கொடுக்காம நீங்க போய் ஏதோ பண்ணுங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறதையும், ஆண்டவர் முன்னேறி போ அப்படின்னு சொன்னா
அவர் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த செங்கடலை நிச்சயமா பிளக்க முடியும் அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. பல வேளைகள்ல நாம ஆண்டவருக்கு சஜஷன் கொடுப்போம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. ஆனா அவர் மாத்தி வேற விதமா அவர் ரொம்ப அற்புதமாக செய்வார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன தேவை அப்படின்னா, சவுலுக்கு அவன் பயப்படாம களத்துல இறங்குவதும் ஆக்ஷன்ல இறங்குவதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோசுவா 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, யோசுவா 1:9 அங்க மோசைக்கு அப்புறம் அவர் தலைவராக ஆயிட்டாரு. மோசே ஒரு பெரிய தேசத்தையே அவர் நடத்திட்டு வர்றாரு. இப்ப அடுத்த தலைவராக இவர் மாறுகிறார். பயம், ஏன்னா தெரியாத ஒன்றை நம்ம செய்ய போகணும் அப்படின்னா நமக்குள்ள பயம் வரும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட பயம் இப்ப யோசுவாவுக்கு வந்துருச்சு. ஆண்டவர் யோசுவா பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ பலப்பட்டு மனசுல திடத்தோட தைரியத்தோட இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எங்கெல்லாம் போறியோ அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம எங்க போறோம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம மலை உச்சியில இருக்கலாம், வா சூப்பர், நான் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு உடனே அடுத்தது ஒரு பள்ளத்தாக்குல இருக்கலாம், நாளானைக்கு ஒரு ஒரு வனாந்திரத்துல இருக்கலாம், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாலைவன சோலையில இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட இருக்கிறவர் யார் அப்படின்னா ஆண்டவர் உங்களை அவர் நடத்திட்டு போவார் அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எனவே களம் இறங்காத காரியம் அல்லது எனக்கு தெரியாத காரியம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவசியம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா நீங்க களத்துல இறங்குங்க, நீங்க அதை செய்யுங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க உங்களை ஒளிச்சுக்க தேவையே இல்லை. ரெண்டாவது, paralyzed by future worries. paralyzed by future worries. வருங்காலத்தை குறித்த அந்த கவலையினால அப்படியே முடக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க தூங்கும் போது சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்கிட்ட நான் என்ன யாரோ ஒருத்தர் துரத்திக்கிட்டே வந்தான், நான் ஐயோ ஐயோன்னு கத்தணுன்னு இருந்தேன், ஆனா வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் பெராலிசிஸ் அந்த டைம்ல. அது மாதிரி தான் சில வேலைகள்ல யாரோ ஒருத்தவங்க துரத்திட்டே வராங்க, ஐயோ ஐயோன்னு கத்தலான்னு வார்த்தையை வரமாட்டேங்க, எல்லாம் முடங்கி போயிடுது. எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாரியான ஒரு தூக்கத்துக்குள்ள போயிடுறோம். நடக்கட்டும், ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சில வேளையில பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிட்டு சிலர்லாம் ஒன்றும் செய்யாம இருக்கிறது கர்த்தரை நம்பாத காரியம் தான். அதை கர்த்தரை நம்புறேன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிள்ல ஜெபம் மட்டுமே என்னது போதுமானது கிடையாது. ஜெபங்கிறது நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஜெபம் பண்றதை பத்தி. ஜெபங்கிறது நம்ம என்ன சொல்றோம், சுவாசம் மாதிரி அப்படிதான் சொல்றோம் இல்லைங்களா? நம்ம எப்பயாவது சுவாசத்தை நிறுத்துறோமா? நம்ம எப்படி சொல்றோமா, நான் 1 மணி நேரம் டெய்லி நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க யாராவது இருக்கீங்களா? டெய்லி எத்தனை மணி நேரம் நீங்க சுவாசிக்கிறீங்க? நான் 3 மணி நேரம் சுவாசிக்கிறேன், நான் 1 மணி நேரம் சுவாசிக்கிறேன் அப்படிலாம் யாராவது இருக்கீங்களா? சிலர்லாம் நம்ம சில வேளை சொல்றோம்ல, நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். Praying is like breathing. நம்ம பிரீத் பண்ணிட்டே இருக்கோம். ஜெபம் சாப்பிடும்போது ஒரு வேளை நான் சாப்பிடாம அவசரத்தை சாப்பிட்டாலும் கூட நான் ஐயோ பாவம் அவர் இப்படி சாப்பிட்டாரே அப்படின்லாம் கோவிச்சுக்கலாம் தேவையில்லை. அதனால நீங்க ஜெபம் பண்ணாம சாப்பிடுங்க நான் சொல்லல, பட் கோவிச்சுக்க தேவையில்லை. நம்ம ப்ரேயர் பண்றோம் டெய்லி. கால ஆண்டவரே இந்த இன்னைக்கு கொடுக்க போற சாப்பாட்டுக்காக எல்லாம் நன்றி, எல்லாத்துக்காக நன்றி அப்படிதான் நம்ம சொல்றோம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்றதை எக்ஸ்கியூஸா யூஸ் பண்றாங்க. நான் கர்த்தர்ட்ட காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்கியூஸா யூஸ் பண்றாங்க. நான் ஜென்யூனா சிலர்லாம் யோசிக்கல அப்படின்லாம் நான் சொல்றேன். ஜென்யூனா யாரும் ஜெபம் பண்ணலன்னு சொல்ல. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு விருப்பமான ஒரு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக காத்திருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான வாய்ப்பு கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா உடனே கர்த்தர் பேசிட்டாரு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அருமையானவர்களே, வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். இயேசு கிறிஸ்து போராட்டத்தை சந்திக்கலையா? பவுல் போராட்டத்தை சந்திக்கலையா? பவுல் செஞ்சதுன்னா பாவமா செஞ்சுட்டு இருந்தாரு. பவுல் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாரு, சபையை அவர் நிர்வகிச்சார். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஆண்டவரை பத்தி அவரு பிரசங்கம் பண்ணாரு, மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருந்தது, போராட்டம் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே there was a challenge.
எடுத்ததுக்கெல்லாம் அவருக்கு வந்து போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா பயப்படவே இல்லை. பயப்படாம அவர் வாழ்க்கையின் வருங்காலத்தை குறித்து ஒரு பிளான் போடுறதை நம்ம பார்க்கிறோம். நான் அங்க வரேன், இங்க வரேன், ரோமாபுரிக்கு வரேன், இப்படி வரேன் அப்படின்னு ஒரு பிளான் போடுறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம வருங்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப்ல ஏறணும்னு வச்சுங்களேன், நீங்க முதல் 1வது படிக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது 5வது படியை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. 5வது படிக்கு எப்படி போறது, 5வது படியை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க படியில ஏறுங்க. நீங்க மேரத்தான் ஓடுறீங்க அப்படின்னா 26வது மைலை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. 1 மைல் ஓடுங்க. ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் நீங்க ஓடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஓடுங்க. முடியலையா நடங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படிதான், அப்படி ஆணிச்சுனா எப்படி, இப்படி ஆணிச்சுனா அப்படி, அவ்வளவுதான். அப்படியே ஒருத்தர் என்ன செஞ்சானா, கல்யாணமே பண்ணாம கல்யாணமே பண்ணல. ரொம்ப வயசாயிடுச்சு. ஒருத்தங்க போய் கேட்டாங்க, ஏன்பா நீ கல்யாணம் பண்ணல? நான் ரொம்ப யோசித்தேங்க அதை பத்தி. நான் யங் ஏஜ்ல இருந்து நான் யோசிச்சிட்டே தான் இருந்தேன். ஏன்பா இப்படி யோசித்து நீ கல்யாணம் பண்ணல? இல்லை, நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்தேன், கல்யாணம் பண்றோம், அப்புறம் ஒய்ஃப் வந்துருவாங்க, நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஓகே, ஃப்ரீயா இருக்க முடியாது, காலில் கட்டு போட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் யோசித்தேன், அப்புறம் குழந்தை பிறக்கும், அப்புறம் அந்த குழந்தைய காரியத்தெல்லாம் பண்ணோம், அட்மிஷன் பண்ணணும், ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அப்புறம் அந்த குழந்தை எங்கேயாவது விளையாண்டுருக்குன்னு வச்சுங்களேன், திடீர்னு நம்ம ரோட்ல நிறைய கார்லாம் போயிட்டு இருக்கு, திடீர்னு அடிச்சிடும், ஏதாவது ஒன்று ஆயிரும். இப்படி அவன் சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் குழந்தை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் வயசாகுது, இது வரைக்கும் போயிட்டான். அப்புறம் சாகிற வரைக்கும் அவன் போயிட்டான். அப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கல்யாணமே வேண்டான்னு நான் நினைச்சேன் அப்படின்டா. இந்த மாதிரி தான் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. இப்படியே உட்காந்து யோசிக்கிறது, கவலைப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க. அருமையானவர்களே, நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, நம்ம பிளான் பண்ணலாம். சவுலும் அவன் என்ன செய்யறான், ஒருவேளை வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்ட என்ன செய்யறான், தன்னை ஒழித்து கொள்றான். அவன் சீட்டு போடுறாங்க. அப்படியே பென்யமின் கோத்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி, அடுத்த அந்த ஃபேமிலிக்குள்ள இன்னொரு ஒரு ஃபேமிலி, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சவுல் தான் அப்படின்னு முடிவாயிருச்சு. ஆனாலும் அவனால வெளியில வர முடியல. நீதாம்பால் தலைவன் அப்படின்றது முடிவாயிருச்சு, ஆனா வெளியில வர முடியல. ஏன்னா வருங்காலத்தை குறித்த பயம். அருமையானவர்களே, உங்களுடைய வருங்காலம், என்னுடைய வருங்காலம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு, அவர் பார்த்துக் கொள்வார். அதனால பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, பிளான் பண்ணுவோம். ஆனா கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம வருங்காலத்துல இருக்க போற அந்த சவால்கள் நினைச்சு இப்ப கவலைப்பட்டு இப்ப சண்டை வீட்டுல தேவையே இல்லை. அப்ப பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம், இன்னைக்கு பிளான் போடுவோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். வேதவசனம் சொல்கிறது மத்தேயு 6:34, do not worry about tomorrow. நாளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு சவாலே இருக்காதா? நாளை நிச்சயமாக சவால் உடையதாக தான் இருக்கும். நாளையில வந்து கவலை இருக்குமா? நிச்சயமா இருக்கும். நாளையுடைய கவலைகள் வந்து அது தன்னால கொண்டு வரும், இருக்கும். But today's trouble is enough for you. Enough today. Today's trouble is enough for today. NLT translation. இன்னைக்கு கவலை இன்னைக்கு போதும், அதை சமாளிக்கலாம். நாளைக்கு கவலை நாளைக்கு பார்த்துக்கலாம். Praise the Lord. அப்படி விட்டுருணும், ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நாம சொன்னா இன்னைக்கு நாம சந்தோஷமா இருப்போம். ஏன்னா மேக்சிமம் நீங்க நாளைக்கு என்ன செய்யலான்னு வேணா நீங்க யோசிங்க. ரொம்ப பிளான் போட்டு மைக்ரோ பிளானிங் பண்ணி எல்லாம் பிளானிங்லாம் பண்ண வேணான்னு சொல்ல, பிளான் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம் கவலைப்பட்டு இருக்க தேவையில்ல. பிளான் பண்ணமா எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய கரத்துல விடுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிங்க. அதை நோக்கி நீங்க போங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, inaction causes frustration in others. நீங்க செயல்படாம போனீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்குள்ளேயும் ஒரு விரக்தியை கொண்டு வரும். நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, நிறைய குடும்பத்தில் நடக்கும். எல்லாரும் பிக்னிக் போலான்னு பிளான் பண்ணுன்னு வச்சுங்களேன், அப்பா மட்டும் எல்லா பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, காலையில இருந்து ரெடியா இருக்காங்க. ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சமைச்சு எல்லாத்தையும் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடியா, அவங்க ஆளு ரெடி. இப்ப இவரு மட்டும் என்ன செய்றாருன்னா ரெடியே இல்லை. அப்பா மட்டும் ரெடியே இல்லை. அவர் யோசிச்சாருங்க, இந்த இதில் போனோமா, இங்க இப்படி போலாமா, அப்படி போலாமா, அப்படி போனோம்னா இப்படியே யோசிச்சிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன். என்ன செய்வாங்க, என்ன நடக்கும் தெரியுங்களா?
ஏங்க போவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒய்ஃப். அந்த பிள்ளைங்க ரெண்டும் அழுங்க, உங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போயிட்டு அப்பா, இல்லைம்மா நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி போகலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படியே டைம் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு மினிட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒய்ஃபுக்கும் நாளெல்லாம் வீட்டிலே இருந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, எங்கே கூட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நேற்று ஒரு வாரமாக பிளான் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரு இன்ஆக்ஷன்ல இருக்கிறார். அவர் செயல்படாமல் இருப்பதனால முழு குடும்பத்துக்குமே விரக்தி. கடைசியில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க, நல்லாவே இருக்காது. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நம்ம போகும்போது பார்த்துக்கலான்னு போனால் கூட என்னது பரவாயில்லதான். இப்போ ஜிபிஎஸ்லாம் வேற இருக்கு, ஷார்டஸ்ட் கட், ரொம்ப கஷ்டம் இல்லாத வழி இல்லாத காண்பிக்குது. ஆனால் கடைசியில் எங்கேயாவது கொண்டு போயிட்டு நிறுத்திடுது வேலைகள்ல, இல்லைங்களா? ஓகே, நமக்கு நிறைய இருக்கு இல்லை, போற வழியில கூட கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்து மாதிரி இல்லை, வழியில யாருமே இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. சைன் போர்டெலாம் வேற இருக்கு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். போற வழியில கூட சில காரியங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்யும் போது கூட நமக்கு இது எப்படி செய்யலான்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது நான் ஒரு சிம்பிளான ஒரு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் நீங்க ஒரு கம்பெனில லீடரா இருக்கீங்க, இல்ல வேற எங்கேயாவது லீடரா இருக்கீங்க, அல்லது குடும்பத்துல சில காரியத்தை பிளான் பண்ணி செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும், அல்லது நீங்க லீடரானா இல்ல, ஆனா ஒரு சாதாரண ஒரு ஆளா இருக்கீங்க. ஏன்னா ஒரு கூட்டத்துல ஒரு குடும்பம் அப்படின்னா அதுல எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான். அப்பா மட்டும் முக்கியம் இல்லை, கடைசி புள்ள கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய இன்ஆக்ஷன், ஒருத்தவங்களுடைய செயல்படாத அந்த ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, போய் அவர் ஒழிச்சிட்டாரு, எல்லாம் தேடுறாங்க, எல்லாம் தேடிட்டு மறுபடியும் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே என்ன எல்லாரும் இங்க இருக்கணும், எல்லா குடும்பமும் இருக்கு, அப்படியே சீட்டு போட்டுட்டே போட்டிருக்கோம். கடைசியில சவுல்கிட்ட நின்றுச்சு, ஆள் இங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா, ஆண்டவர் எவ்வளவு ஆதங்கத்துல அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க பாருங்க. எவ்வளவு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தளவாடங்களுக்கு பின்பாக ஒளித்து கொண்டிருக்கான். யாரும் ஒளிய வைக்கல, அவன் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன இவங்க எல்லாம் போய், ஏன்பா இப்படி பண்ற, வெளில வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மளால யாருக்கும் எனது பாதிப்பு வரக்கூடாது. நம்மளால ஒரு காரியம் தேங்கி இருக்கக்கூடாது. நாம சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா எல்லோரோடையும் சேர்ந்து போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில வேளை நீங்க சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பிடிக்கிறதுக்கு நீங்க நின்னீங்கன்னா போதும், உங்க ஆட்கள் கொண்டு போயிடுவாங்க உள்ளுக்குள்ள, போய் அப்படியே நிற்க வேண்டியதுதான். மும்பையிலையும் அதே மாதிரி தான், போய் நின்னீங்கன்னா போதும் அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இல்லை நான் அப்படியே நான் அசையவே மாட்டேன் அப்படி நின்னீங்கன்னா எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிடுவாங்க, ட்ரெயின் கிளம்பிடும், நீங்க மட்டும் தான் நின்றுட்டு இருப்பீங்க. சரி, போகும்போது என்ன செய்வோம், நம்மளும் போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும் நின்றுக்கலாம். லைஃப்ல சில வேலைகள்ல அப்படிதான் இருக்கும். அருமையானவர்களே, நாம் அப்படியே யோசித்து செயல் இல்லாம நாம இருந்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் ஒரு விரக்தியை நம்ம கொண்டு வந்துருவோம். இன்னைக்கு நீங்க யோசிங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் நானும் நம்ம யாரோட இருக்கிறோம்? வேதவசனம் சொல்லுகிறது, Proverbs chapter 27 and verse 17, நீதிமொழிகள் 27:17. அதுல என்ன பார்க்கிறோம்னா, இரும்பு இன்னொரு இரும்பை என்ன செய்யுமா, கூர்மையாக்குமா, அதே போல ஒருவன் இன்னொருவனை கூர்மையாக்குவான். நீங்க எப்படிப்பட்ட ஆளோட இருக்கீங்க? உங்களை அப்படியே நகர்த்தி கொண்டு போற மாதிரி ஆளோட இருக்கீங்களா, இல்ல அவங்களும் என்னது நகராத ஆட்கள், நீங்களும் அவங்களோட சேர்ந்து நீங்களும் நகராம இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. பல வேளைகள் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்மளை மோட்டிவேட் பண்ற ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்களும் போக மாட்டாங்க முன்னாடி, நம்மளையும் முன்னாடி போக விட மாட்டாங்க. நம்ம முன்னாடி போனோம்னா வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களும் செய்யறாங்க அப்படின்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருப்பானுங்க, நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது நமக்கே கணக்கு அவ்வளோக்கா வராது, நம்ம போட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் வராதுரா அப்படின்வானுங்க. எக்ஸாம்ல வராது, எல்லாமே வராதாட்டுக்குன்னு சொல்லிட்டு நாம இருப்போம். ஆனா அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மளோட சேர்ந்து ஜாலியா இருப்பானுங்க, அவங்களுக்கு மார்க் வராது, நமக்கு மார்க் வராது. ஆனா ஒரு சிலர் இருப்பானுங்க, இதெல்லாம் வரும், வாத்தியார் சொன்னார்ல பாத்தியில, அவர் க்ளூ கொடுக்குறாரா, இப்படிலாம் சொல்றாரா அப்படின்னா இவனுங்க என்ன, பயமுறுத்தாதரா அப்படின்னு யோசிப்பானுங்க. இல்ல, அவங்களும் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவனுங்க, பரவாயில்ல. அப்படி ஆட்களோட இருக்கும்போது
நமக்கு என்னன்னா, ஓ இப்படிலாம் நடக்க மாட்டுக்கு, அப்படிலாம் நடக்க மாட்டுக்கு, இப்படிலாம் நடக்க மாட்டுக்கு, சரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மை கூர்மையாக்குற ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட கேள்வி கேட்கிற ஆட்கள், நம்மள உந்தி தள்ளுற ஆட்கள், நம்ம சும்மா உட்கார்ந்தாலும் என்னையா பண்ற அப்படின்னு கேட்கிற ஆட்களை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, உங்களுடைய பயம் உங்களை முன்னேறி போக விடாம அது தடுத்து விடும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கு அது அது உங்களை உந்தி தள்ளும் அப்படிங்கிறத பாக்குறோம். அது அது அதனால என்ன ஆகும்னா, நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அது நடக்காம போயிடும். உங்களால அந்த காரியத்தை நடப்பிக்க வைக்க முடியாது. யூ ஹேவ் டு மேக் திங்ஸ் ஹேப்பன். திங்ஸ் மே நாட் ஹேப்பன், பட் யூ ஹேவ் டு மேக் திங்ஸ் ஹேப்பன் ஃபார் யூ அண்ட் ஃபார் அதர்ஸ். நீங்கள் உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வாழ்க்கையில காரியங்களை செய்ய வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான்காவது பாத்தீங்க அப்படின்னா, அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பை தவிர்ப்பது. இப்படி பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வருங்காலத்தை குறித்து பயம், நம்ம மேல இருக்கிற அந்த நம்பிக்கை குறைவாயிடுச்சு. வருங்காலத்துல நாம இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மள வாழ்க்கையில மெச்சூர்ட் ஆகவே வைக்காது. நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதாவது லாங் பேக், கல்யாணம் பண்றதுக்கு எப்படி ஆணும் பெண்ணும் தயாராக வேண்டும் அப்படிங்கிறத குறித்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு பையன் எங்க அம்மா சொன்னாதான் நான் கேட்பேன், அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் அப்படின்னா, அவன் இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு தயாரா இல்லை, நீ கல்யாணமே பண்ணாத அப்படின்னு அந்த பிரசங்கர் சொல்றாரு. என்னைக்கு நான் அம்மா அப்பாவை சார்ந்து இல்லாம இமோஷனல் ஸ்ட்ரென்த்துக்காக, என்னுடைய உணர்வுபூர்வமான ஸ்ட்ரென்த்துக்காக நான் அவங்கள சார்ந்து இல்லாம நான் நிக்க முடியும் அப்படின்னு தைரியம் எப்போ ஒருத்தனுக்கு வருதோ, அப்ப என்ன செய்யணும், அவன் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அதை அதை வீடியோ கேட்ட போது எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அம்மா பையன், எங்க அம்மா எங்க இருக்கிறாங்களோ நான் அங்க இருப்பேன், நிச்சயமா இருப்பேன். எங்க அப்பாவுக்கு கோவம் வரும், என்னடா எங்க கிச்சன்ல இருந்தா அங்க இருக்கிற இங்க இருக்க என்னடா இது அப்படின்னு அவரு ரொம்ப சத்தம் போடுவார் என்கிட்ட. அந்த மாதிரி அவரை அந்த பிரசங்க கேட்ட போது அவரை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அப்புறம் தான் எனக்கு பிடிச்சி, ஓ இதெல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். மெச்சூர்ட் ஆகணும், அடல்ட் ஆகணும். அதான் இங்க பாக்குறோம், மெச்சூர்ட் ஆகாம, அடல்ட் ஆகாம நம்ம வயசுல மட்டும் வளர்றது இல்லை. நம்முடைய மனசு, நம்ம என்ன செய்யணும், நம்ம சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல, வாழ்க்கையில் சில பொறுப்புகள் இருக்குல்ல, அதை நம்ம சமாளிச்சிடலாம், என்னன்னு பார்த்தலாம் ஒரு கை அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வர வேண்டும். பயந்துட்டு இருக்க கூடாது. எதையும் நீங்க செய்ய முடியும், கர்த்தரை நம்பி நீங்க எதையும் செய்ய முடியும். எந்த ஏஜ்லயும் நீங்க பண்ண முடியும், எந்த ஏஜ்லயும் நானும் பண்ண முடியும், நம்ம எல்லோருமே பண்ண முடியும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So that's what adulting means. நம்ம அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்களா இருப்பாங்க, ஆனா சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்குவாங்க, சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுவாங்க, சின்ன பிள்ளை மாதிரி யோசிப்பாங்க. நாம அப்படிலாம் இல்லாம நாம நல்ல ஞானியாக, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அதை வைத்து நம்ம யோசித்து நாம பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டிஸ்கசிங் பண்ணி, சிலர்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாவே, ஏன் டிஸ்கஸ் பண்ணலாமே, நம்ம எப்படி வளர்த்துக்கோன்னா, பிள்ளைங்க கிட்ட காசே கொடுக்க கூடாது. நீங்க கொடுத்து பாருங்க, பிள்ளைங்கிட்ட ஒரு 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 1000 ரூபாய் கொடுத்து நீ போயிட்டு இன்னைக்கு ரிலையன்ஸ் மால்ல கூட்டு பாரு, நீ ஏதோ ஸ்பெண்ட் பண்ணு, என்னதான் பண்றான்னு நீங்க பாருங்க. எல்லாம் முட்டாய் வாங்கி சாப்பிட்றாங்களா இல்ல காஃபி குடிக்கிறாங்க, என்னதான் பண்றாங்கன்னு பாருங்க. அப்புறமேட்டு நீங்க கேளுங்க, என்ன ஏன் இதெல்லாம் வாங்குறீங்க, இவ்வளவு முட்டாய் தேவையா அப்படிங்க கேட்டு பாருங்க. அப்படிதான் நம்ம அவங்கள இது பண்ணும்போது அவங்கள நம்ம அடல்ட் பண்ண முடியும். பணத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம், பணத்தை பத்தி நம்ம சிந்திக்கலாம், அல்லது கஷ்டமான ஒரு சவாலை குறித்து நம்ம உட்கார்ந்து இதை பத்தி பேசலாம், அவ்வளவுதான், சாப்பாடே இறங்காது, பேசாதீங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டுட்டே பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிட்டேன் உட்கார்ந்த ஸ்டார்ட் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் என்னது, இப்பதான் நான் வேலையில இறங்குற ஸ்டார்ட் பண்ணிட்டியா, இப்பதான் தூங்குற நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, அப்ப எப்பதான் பேசுறது? ஏன்னா பயம். அதை பேசணும்னா நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், நம்ம மைண்டை போட்டு நம்ம ஸ்குவீஸ் பண்ணணும், கொஞ்சம் பேப்பர்ல எழுதணும், ரொம்ப சிந்திக்கணும். இதுக்கு நம்ம தயாரா இல்லை. தட்ஸ் நாட் அடல்ட்டிங்.
அது வந்து நம்ம இன்னும் மெச்சூர் ஆகல அப்படின்னு அர்த்தம். மெச்சூர் ஆகிறோம் அப்படின்னா சரி உட்காந்து பேசுவோம், உட்காந்து பேசுவோம், என்னன்னு பேசுவோம், பிளான் பண்ணலாம், எப்படி இந்த சவாலை நம்ம சந்திக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், பிளான் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை மாறிவிடும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா நாம அந்த சவாலை சந்திக்காம அதை தவிர்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னம்னா அது மறைஞ்சு போறதே கிடையாது. ஒரு நாள் ஒரு பெரிய ரூபம் எடுத்துக்கொண்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கும். நம்ம அப்ப யோசிப்போம், பேசாம அன்னைக்கு சாப்பிடும் போதே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்ப நீங்க நினைப்பீங்க. நானும் எனக்கு சேர்த்து தான் பேசுகிறேன். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 கொரிந்தியர் 13:11 1 கொரிந்தியர் 13:11 இங்க பவுல் சொல்றாரு, when I was a child I talked like a child, I thought like a child, I reasoned like a child, when I became a man I put the ways of childhood behind me. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளை போல பேசினேன், சின்ன பிள்ளை போல சிந்திச்சேன், சின்ன பிள்ளை போல நான் என்ன செய்ய ரீசன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னா நான் வாதம் செய்ய ஆரம்பிச்சேன், தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையுடைய அந்த சின்ன பிள்ளை தனத்தை நான் என்ன செஞ்சேன், நான் விட்டுட்டேன். அருமையானவர்களே, ஏதாவது டிஃபிகல்ட்டான காரியம் இருக்கா, இன்னைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அதை அப்படியே தவிர்த்து இதெல்லாம் பேச வேண்டாம், அதெல்லாம் பேச வேண்டாம், எனக்கு பேசினாவே அப்படியே மண்டை குழம்புது, எனக்கு அப்படியே சூடாகுது அப்படின்னு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு தான் பேசுவோமே, உட்காந்து பேசலாம். நீங்க பேசுங்க, நிச்சயமாக நீங்க ஜெபத்தோட நீங்க உட்காந்து பேசும்போது ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் கொடுக்கிற அந்த பொறுப்புகளை, ஆண்டவர் கொடுக்கிற சவால்களை நாம ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தோட, ஸ்ட்ரெங்தோட, பலத்தோட நம்மளால சந்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்து கூட இருக்க வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நானும், நம்ம எல்லோருமே ஒவ்வொரு கெப்பாசிட்டியில நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சவால்களே இல்லைன்னா சொல்லவே முடியாது, ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் மேற்கொள்வதற்காக, ப்ராப்ளத்தெல்லாம் மேற்கொண்டு நம்ம ஒரு காரியத்தை ஏற்படுத்தி மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக தான் நம்ம இருக்கிறோம். நாம பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. 5வதாக, relying on others to make decisions. relying on others to make decisions. மற்றவர்கள் நமக்கு தீர்மானம் எடுக்க வைப்பது. இந்த யாரெல்லாம் தன்னை மறைவுக்குள்ளே வச்சுக்கிறாங்களோ, ஒளித்து வைத்துக் கொள்கிறார்களோ, வெளியில வராம இருக்கிறாங்களோ, பயந்துகிட்டு அவர்கள் மற்றவர்கள் தீர்மானம் எடுக்க விட்டு விடுவார்கள். பாருங்க, இங்க சவுல் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு, தன்னை ஒழித்து கொண்டார். மற்றவங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் இவரை போயிட்டு பிடிச்சி அப்பா வெளில வாப்பா அப்படின்னு கூட்டு வர வேண்டியதா இருக்கு. பாருங்க, கூட்டு வந்து நீதான்ப்பா தலைவர், நீதான்ப்பா ராஜா அப்படின்னு அவரை வந்து உட்கார வைக்க வேண்டிய நிலை வந்துருச்சு. ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க உங்க வாழ்க்கைக்கு தீர்மானம் எடுக்கலன்னா வேற ஒருத்தவங்க எடுப்பாங்க. சிலர்லாம் சொல்றாங்கல்ல, நான் விக்டிம் ஆயிட்டேன். நானும் அப்படிதான் இருந்தேன். ஏன்னா பயந்துகிட்டு நான் எனக்காக தீர்மானம் எடுக்க மாட்டேன். ஸோ யாராவது ஒருத்தங்க தீர்மானம் எடுத்துருவாங்க. நீ அது செய்ப்பா, இது செய்ப்பா, அது செய்ப்பா. அப்ப எனக்கு விருப்பமானது ஏதாவது நான் செய்யலாமா அப்படின்னா, அதாவது மற்றவங்களுடைய ஆலோசனை நிச்சயமாக தேவை, பெற்றோர்களுடைய ஆலோசனை தேவை, பெரியவங்களுடைய ஆலோசனை தேவை. நான் உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு நல்ல பயாலாஜிக்கல் ஃபாதர் இல்லை, ஆனா நிறைய ஃபாதர்ஸ் ஆண்டவர் கொடுத்தார், ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கொடுத்தார், ஆவிக்குரிய மென்டர்ஸ் ஆண்டவர் கொடுத்தார், ஆவிக்குரிய அண்ணமார்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஆவிக்குரிய அக்காமார்களை ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து என்ன இப்படி உருவாக்கி இருக்கு நிச்சயமாக. ஆனா எங்கேயாவது நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்து என்ன அவர்களுடைய சுயநலத்துக்காக உபயோகப்படுத்திருக்காங்க, சுயநலத்துக்காக. அப்ப எனக்கு புரியல, அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், ஆனா அப்ப நோ சொல்லிருக்கலாம், ஆனா நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா எனக்காக நான் டிசைட் பண்றதுக்கு எனக்கு முடியல, பயம். நீங்க உங்களுக்காக டிசைட் பண்ணல அப்படின்னா மற்றவங்க உங்களுக்காக டிசைட் பண்ணுவாங்க. சில வேளை அது ராங்கான டிசிஷனா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைட்டான டிசிஷன் தான், நல்லது. ஆனாலும் தானே முன் வந்து, ஐயோ என் பேர் வந்திருக்கு, பரவாயில்ல, ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ணிருக்காரு, நான் ராஜாவா, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அவனால வர முடியல அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றவங்க அவனை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சித்தாங்க. பல வேளைகள்ல மற்றவங்களாம் ட்ரை பண்ணுவாங்க தான், அதாவது நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க நம்மளை எப்படியாவது வெளில கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம எப்பயுமே ஒத்துழைக்கவே இல்லை அப்படின்னா
சரி இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. அருமையானவர்களே, முத்து அது அந்த ஷெல்லுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது என்னைக்குமே முத்தா மாறவே மாறாது. அதை வெளில கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி அதை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணி கொண்டு வரும்போது தான் அது ஒரு முத்தாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த முத்து நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா, யாரை இழுத்தாலும் ஒண்ணுமே என்ன செஞ்சாலும் இல்லை வர முடியாது அப்படின்னு சொன்னிச்சுன்னா அப்படிதான் விட்டுருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்களை என்னைய நாம யோசிச்சு பார்ப்போம், எத்தனை பேர் மேல கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, புஷ் பண்ணிருக்காங்க. ஆனா நாம எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கல. இன்னைக்கு நாம அதை யோசிச்சு கவலைப்பட தேவையில்லை. நம்ம யோசிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னும் நான் வெளியில வரணும், இன்னும் வெளியில நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். வேதவசனம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 1:7, 2 தீமோத்தேயு 1:7, ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலையா, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு, அன்பின் ஆவியை கொடுத்திருக்காரு, சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் ஆவியை கொடுத்திருக்காரு, சுய கட்டுப்பாட்டின் ஆவியை கொடுத்திருக்காரு. நீங்கள் நானும் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பயத்தின் ஆவியை கொடுக்கல, பயத்தின் ஆவியை கொடுக்கல. சொல்லிட்டே இருக்கணும். இது மந்திரம்லாம் கிடையாது. நீங்க உங்களை பார்த்து சொல்லிக்கணும். வேத வசனத்தை சொல்லி நீங்க உங்களை திடப்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, மற்றவங்க உங்களை இழுத்து கொண்டு நிறுத்துவதற்காக நீங்க அது வரைக்கும் நீங்க காத்திருக்க தேவையில்லை. ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல. என்னாகமம் 13வது அதிகாரம் 31 33 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, என்னாகமம் 13 31 13 வரைக்கும் மக்கள் தேசத்துல, கானான் தேசத்துல அசுரர்கள் இருக்காங்க, ஜெயன்ட்ஸ் இருக்காங்க, நம்மளாலாம் போயிட்டு அவங்கள வீழ்த்தவே முடியாது அப்படின்னு யோசித்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நம்பவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் மோசையை அழைத்த போது பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் திக்குவாயன், என்னால பேசலாம், எனக்குலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ சமாளிக்க பாக்குறாரு. காரணம் சொல்லி தப்பிக்க பாக்குறாரு. நான் யாரு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு, அவரை தான் அழைச்சிட்டு வராரு. நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, யாத்திராகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, என்னாகமத்தெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய பேசுறது யாரு, மோசஸ் தான். மோசே தான் அதிகமா பேசுறாரு. நான் திக்குவாயன், பேசுறது என்னால பேச முடியாதுன்னு சொன்னவர் தான் அதிகமா பேசுறாரு. அப்புறம் என்ன காரணம், அது ஒரு சாக்கு போக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எரேமியா சொல்றாரு, ஆண்டவர் என்ன நீங்க தீர்க்கதரிசியை அழைச்சிருக்கீங்க, ஆனா நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை அழைச்சிருக்கிறேன் அப்படின்னா உனக்கு நான் தேவையான திறனையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை பாக்குறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 24 25 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு தாளந்த பெற்றவன் என்ன சொன்னானா, எஜமானனே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க ரொம்ப கடினமான ஒரு ஆளு, விதைக்காத இடத்துல நீங்க அறுக்கிற ஒரு ஆளு, அதனால என்ன தெரியுமா பண்ண, பயந்துகிட்டு போயிட்டு நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டேன், பயம் ஒளிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இப்படிலாம் நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அப்படிலாம் கிடையாது எஜமான். நம்ம சில வேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், இவங்க நம்மளை புறக்கணிச்சுடுவாங்கன்னு நினைப்போம், ஆனா நீங்க போனீங்கன்னா அவங்க தான் வரவேற்பாங்க. நம்ம இங்க உட்காந்து எல்லாம் யோசிப்போம், இப்படி நடக்கும்னு நினைக்கிறேன், அப்படி நடக்கணும், சும்மா ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் என்ன பிரச்சனை, சும்மா பேசி தான் பாருங்களேன் என்ன பிரச்சனை, சும்மா களத்துல இறங்கி தான் பாருங்களேன் என்ன பிரச்சனை, பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். அதற்கான திறனையும் ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க பயந்துகிட்டு நீங்க உங்களை ஒளித்துக்கொள்ள தேவையில்லை. யூ ஹேவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹைடிங். உங்களுடைய மறைவிடத்திலிருந்து நீங்க வெளியில வரணும். வந்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும், உங்களை கொண்டு செய்ய முடியும். நீங்க அதுக்காக ஆண்டவரிடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, வெளியில வரும்போது ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீங்க பேசிட்டு இருக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்க எடுக்கிற எல்லா தீர்மானத்தையும் எங்க பலத்தை வச்சு நாங்க எடுக்காம, எங்களுடைய திறனை வச்சு எடுக்காம, உங்களை வச்சு நாங்க எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பெரியவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களுக்கு நன்மையான காரியத்தை மட்டும்தான் செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை எதையெல்லாம் ஆண்டவரே செய்வதற்காக அழைத்திருக்கிறீரோ அதற்கான எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரோ, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தைரியமா ஆண்டவரே வாழ்க்கையில காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you. God bless you.